Taste the Daily. திமுக ஆட்சியில் அறிக்கை மட்டுமே வருவதாகவும் மக்களுக்கான திட்டங்கள் வரவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று ஒருமித்த குரல் ஒலிப்பதால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி எனவும் நம்பிக்கை. விவசாயிகள், தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள் எப்ப பார்த்தாலும் திமுக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. திமுக யாருக்கு ஓட்டு போறோம், திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரல், ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணிட்டாங்க. 2026 ஆண்டு தேர்தலும் வாக்குறுதிகளை பெற பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை வழங்க திமுக தயாராக உள்ளது. பொதுமக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். இப்பொழுது நாங்கள் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இன்னும் என்னென்ன சலுகை அறிவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அறிவிப்பார். அதற்கு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் திரும்ப நாங்கள் இதை சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றோம். ஏமாந்தீர்கள் என்று சொன்னால் இங்கே திருச்செங்கோட்டிலே கழிவுநீர் வந்துவிடும். அப்படியே அவர்கள் நாங்கள் போராடுகிறோம். போராடி அதற்கு மேல் அவர் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது. அப்படியே கொண்டு விட்டாலும் கூட அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அந்த திட்டத்தை நிறுத்தி மாற்று திட்டமாக அது எங்க மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்திலே கொண்டு செல்வோம் ஒழிய மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டத்தையும் அரசு கொண்டு வருகின்ற திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியிட்டு செல்லுகின்றேன். உங்களுக்கு வாக்குறுதியாகவே கொடுக்கின்றேன். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி ஆகியவற்றை நிறுத்தி ஏழை பெண்களையும் படிக்கும் மாணவர்களையும் ஸ்டாலின் அரசு வஞ்சிக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சரே கோட்டைக்கு முதல் நாள்ல போன உடனே கொடுத்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டார். அம்மா கோட்டைக்கு போன முதல் நாள்ல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் கோட்டைக்கு போன உடனே லேப்டாப் நிறுத்திட்டார். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை என்ற தொழிலாளர் விரோத சட்டத்தை கொண்டு வந்த இந்த ஸ்டாலின் அரசு விரட்டியடிக்கப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நடந்த மே தின பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் கடும் சாடல். 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வேணாமா? குடும்பத்தை பார்க்க வேணாமா? அவன் மாடா மிஷினா? எப்படி வேலை செய்வான்? செய்ய முடியுமா? இது தொழிலதிபர்களுக்காக சாதகமாக தொழிலாளரை போட்டு பிரிஞ்செடுப்பதற்காக இந்த அரசு தொழிலாளர் விரோத அரசு. இப்படிப்பட்ட அரசை விரட்டி அடிக்கப்பட வேண்டிய அரசு. கோவை மாவட்டம் வேலாண்டிபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வீட்டில் கூட சிறுமிகள் தனியாக இருக்க முடியாத அவலம் தொடர்வதாகவும், அப்பா ஸ்டாலினுக்கு இது போன்ற அவலமெல்லாம் தெரியாதா என்றும் மக்கள் கேள்வி. ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் திறமையின்மைக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக கோவையில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் 12 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய 20 வயது காமுகன் போக்சோவில் பிடிபட்டார். கடந்த ஓராண்டாக மாணவி வீட்டில் தனியாக இருக்கும்போது காமுக இளைஞர் இத்தகைய கொடூரத்தில் ஈடுபட்டுள்ளது அம்பலமான நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை நொளம்பூர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 4 மாதத்தில் 455 போக்சோ மற்றும் 191 பாலியல் சம்பவங்கள் என 646 பாலியல் குற்றங்கள் அரங்கேறிய கொடூரம். பெண்களுக்கு பாதுகாப்பு என போட்டோ ஷூட்டிற்காக வெற்று வாய்ச்சவடால் மட்டும் பேசி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கண்டனம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு 30 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் இரவு நேரங்களில் முறையாக ரோந்து பணியை மேற்கொண்டிருந்தால் இந்த கொலையை தடுத்திருக்கலாமே என்று மக்கள் ஆதங்கம்.
திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே செவிலியர் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் கணவரே கொடூர செயலில் ஈடுபட்டது அம்பலம். தனியாக வசித்து வந்த மனைவியை சமாதானம் செய்ய அழைத்து செல்வதாக கூறி நாடகமாடி கொலை செய்த நிலையில் பிடிபட்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் கண்டுபிடிப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கள்ளச்சாராய விற்பனையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழியும் அவலம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்த ஜீப் ஓட்டுநராக பணியாற்றி வந்த குற்றப்பிரிவு காவலர் வினோத் காடம்பாடி குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். பணிச்சுமை, மன அழுத்தம் ஆகியவற்றால் காவலர்கள் தற்கொலை செய்வது அதிகரித்து வருவது ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 21,600 ரூபாய் மதிப்புள்ள 127 மது பாட்டில்களை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் இரவு ரோந்து பணி என்ற ஒன்றை காவலர்கள் மறந்தே விட்டதால் கொள்ளையர்கள் சர்வ சுதந்திரமாக வலம் வரும் அவலம். மதுரை சித்திரை திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலாவின் போது மின் வயர்களில் 9 அடி குட்டையால் உரசல் ஏற்படுவதாக புகார். அசம்பாவிதம் ஏதேனும் நிகழாமல் தடுக்க மின் வயர்களை உயர்த்தி சீரமைக்க பக்தர்கள் கோரிக்கை. திருப்பூரில் போலி ரசீதுகள் மூலம் அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பணி ஓய்வுக்கு முன்பாக பதிவுத்துறை டிஐஜி ராமசாமி பணியிடை நீக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் செழிப்பாக நடைபெறுவதற்கு இச்சம்பவமே சாட்சி என மக்கள் கருத்து. அதிமுக ஆட்சியில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் உச்சத்தில் இருந்த மாணவர் சேர்க்கை ஸ்டாலின் ஆட்சியில் வெகுவாக சரிந்து வரும் அவலம். 2016-17 97,506 மாணவர்கள் சேர்க்கை நடந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் 2022-23 74,296ஆகவும் 2023-24 ஆண்டில் 70,452ஆகவும் சேர்க்கை சரிவு. ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் வெற்றி பெற்ற தேர்ச்சியாளர்கள் தங்களுக்கு பணி வழங்கிடக் கோரி திருச்சியில் ஆர்ப்பாட்டம். ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் பணி நியமனங்களை வழங்காமல் ஸ்டாலின் அரசு தங்களை ஏமாற்றி வருவதாக ஆசிரியர்கள் கண்ணீருடன் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட விவசாய நிலத்தை போலி ஆவணங்களை கொண்டு மணல் குவாரி அமைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. குவாரியால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் 2வது நாளாக சமையல் பாத்திரங்களுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது சாராய கடையை மூடக்கூறி பாட்டு பாடி தெரிந்த கோவன் இப்போது டாஸ்மாகில் கல்லா கட்டிய செந்தில் பாலாஜியின் மேடையில் பாட்டு பாடும் பரிதாபம். கோவனை போன்ற போலி போராளிகளின் முகத்திரை கிழிந்துவிட்டது என மக்கள் விமர்சனம். தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு, தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும்பேறு. சென்னை அருகே நசரத்பேட்டையில் 9ஆம் வகுப்பு மட்டுமே படித்து மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார். மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான கடுமையான விதிகள் இருந்தும் அவை செயல்படுத்தப்படாதது ஸ்டாலின் மாடல் நிர்வாகத்தின் சுகாதாரத்துறையின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஸ்டாலின் அரசு அறிமுகப்படுத்திய பிங்க் ஆட்டோ திட்டம் நிர்வாக திறமையின்மையால் தோல்வி. பிங்க் ஆட்டோவை ஆண்கள் இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என்ற அறிவிப்பு ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடி மற்றும் பெண்கள் மீதான அக்கறையின்மையை காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தன்னை பற்றி தவறான தகவல் கூறியதாக இளைஞரை இரவு முழுவதும் கட்டி வைத்து சாதி பெயரை சொல்லி அடித்து உதைத்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர். சனாதானத்துக்கு எதிரானவர்கள் என்று கூறும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்
சாதி பெயரில் கொலைவெறி தாக்குதல் நடப்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை பெரிய கோவிலில் 2 பெண்கள் நடனமாடி ரீல்ஸ் எடுத்த சம்பவத்தால் சர்ச்சை. உரிய நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வேண்டுமென மத்திய அரசிடம் விண்ணப்பிக்காத ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி கட்டலாம் என கற்பனை கதை சொல்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் பேச்சை கேட்ட மக்கள் அந்த கனவு நனவாக வேண்டுமென்றால் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கட்டிய அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டுமென திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மது போதையில் அரசு பேருந்து கண்ணாடியை சேதப்படுத்தி பயணிகளுடன் சண்டையிட்ட போதை இளைஞர்கள். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை இளைஞர்களின் தொல்லையால் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வேதனை. சென்னை மாநகரில் கட்டிட வழிகாட்டுதலை மீறி கட்டிடம் கட்டுவோருக்கு 30,000 முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும். கரப்ஷன் கலெக்ஷனுக்கு பெயர் பெற்ற ஸ்டாலின் மாநகராட்சியின் இந்த அடாவடி அபராத திட்டம் கட்டுமான விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக மக்களை வஞ்சிக்கும் ஒரு கருவி என எழும் விமர்சனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தெற்கு ராமசாமிபுரத்தில் பிரம்மசக்தி அம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை. சுற்றுவட்டார பகுதி பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய கோலாட்டம் ஆடியும் சுவாமி பாடல் பாடியும் தரிசனம். கிருஷ்ணகிரியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக வீடுகள் சேதம். மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் இன்றி தவித்த மக்கள். தமிழ்நாட்டில் 4 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக வேலூரில் 103.2 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் ஈரோடு, திருத்தணி, கரூர், பரமத்தியிலும் சதமடித்த வெயில். கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் 4 நீதிபதிகளை பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றுவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன கவுடர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். சிண்டிகேட் மற்றும் செனட் உறுப்பினர்களின் எதிர்ப்பையும் மீறி 3ஆம் முறையாக பற்றாக்குறை பட்ஜெட்டை அங்கீகரித்துள்ள சென்னை பல்கலைக்கழகம் செலவு குறைப்பு நடவடிக்கையாக தொலைதூர விரிவுரையாளர்கள் மற்றும் மணிநேர அடிப்படை விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளது. உயர்கல்வியில் ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் திறமையற்ற தன்மையை காட்டுவதாக மாணவர்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் குறித்து விசாரணை கோரிய பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இராணுவத்தினரின் மன உறுதியை குலைப்பதாக கூறி மனுதாரர்களை கண்டித்த நீதிபதிகள் இதுபோன்ற மனுக்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல். இந்திய விமானங்களுக்கு தடை விதித்து பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடியதால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு நஷ்டம். ஆண்டுக்கு 50,000 கோடி இழப்பு ஏற்படும் என்பதால் மாற்று வான்பாதைகள் மற்றும் சீனாவிடம் அனுமதி கோரி ஆலோசனை. டெல்லியில் காற்றுடன் விடிய விடிய வெளுத்து வாங்கிய மழையால் முறிந்து விழுந்த மரங்கள். சாலையிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. முப்பத்தி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி. பல தசாப்த கால கண்டுபிடிப்பை கௌரவிக்கும் வகையில் தொலைநோக்கியால் பிடிக்கப்பட்ட மிகவும் கவர்ச்சிகரமான படங்கள் வெளியீடு.
இம்மாதம் முதல் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட்டுகளை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். பாதுகாப்பை மேம்படுத்தவும் மோசடிகளை தடுக்கவும் இமிகிரேஷன் நேரத்தை குறைக்கவும் சிப் அடிப்படையிலான பாஸ்போர்ட் உதவும் என தகவல். ஹம்டாடு நிறுவனத்தின் பிரபலமான பானமான ரூகாப்சா தொடர்பாக ஷர்பத் ஜிகாத் என்று குறிப்பிட்டு அவதூற வெளியிட்ட பதிவை 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும். பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனத்தின் நிறுவனர் ராம்தேவ் மற்றும் அவரது நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய யூடியூப் பதிவாளர்களுக்கு 21,000 கோடி ரூபாயை செலுத்திய யூடியூப் நிறுவனம். மும்பையில் நடந்த உலக ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் யூடியூப் தலைமை செயல் அதிகாரி நீல் மோகன் தகவல். இஸ்ரேலின் ஜெருசலேம் புறநகர் பகுதிகளில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருவதால் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேமை இணைக்கும் பிரதான நெடுஞ்சாலை மூடல். பிற பகுதிகளுக்கும் தீ பரவாமல் இருக்க தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர். இந்திய எல்லை அருகே உள்ள கராச்சி, லாகூர் நகரங்களின் வான்பரப்பின் சில பகுதிகளை தினமும் குறிப்பிட்ட நேரங்களில் மூடுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. இந்தியா வான் தாக்குதல் நடத்தும் அச்சத்தின் காரணமாகவே பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தகவல். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில் உருவாகி வரும் ஆகாச வீரன் படத்தின் டைட்டில் டீசர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. விஜய் சேதுபதி, பாண்டியராஜ் இணையும் முதல் படம் என்பதால் படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. நடிகர் ஜெய், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் புதிய படத்திற்கு ஒர்க்கர் என படக்குழு பெயர் வைத்துள்ளது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகும் இப்படத்தை வினய் கிருஷ்ணா இயக்குகிறார். ஐபிஎல் தொடரின் 50வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ். மும்பை 217 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 117 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வி. நடப்பு ஐபிஎல் தொடரின் 51வது லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் மோதல். Taste the Daily.